தம்பி, டாக்டர் சொன்ன மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? நான் ஒழுங்கா சாப்பிட்டேன்னா நான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். அப்பா பசிக்குதுப்பா. பசிக்குதாடா கண்ணு? அங்கே ஒரு டீ கடை இருக்குது பாரு. சரிங்கப்பா. தம்பி, டீ கேட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிட்டு போங்கப்பா. தம்பி, டீ கேட்டி எந்தாப்பா? ரெண்டு டீ, ஒரு பிஸ்கெட்டு. யோ, அறிவில்ல தம்மு பிடிங்க கீழே போடுற. இந்த டீல மண்ணள்ளி போட்டா உன்னால குடிக்க முடியுமா? அதே மாதிரிதான் நீ குடிக்கிற சிகரெட்னால என் பையனுக்கு பாதிப்பு. நான் குடிக்கிற சிகரெட்டுக்கும் உன் பையனுக்கு என்ன பாதிப்பு? நானும் உன்ன மாதிரி சிகரெட் குடிச்சிட்டு இருந்தவன் தான். ஆனா எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. என் பையனுக்கு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. இங்க 10ல 8 பேர் சிகரெட் குடிப்பாங்க. அவன் எல்லாரும் இப்படிதான் பண்ணுவியா? பெருசா பேச மாட்டே, போயா. யோ, அறிவில்ல உனக்கு? சிகரெட்னால எத்தனை பேர் சாவாங்க தெரியுமா உனக்கு? வருஷத்துக்கு 100-200 பேர் செத்துட்டு தான் இருக்கான். அதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த உலகத்துல 25 லட்சத்துக்கு மேல செத்துட்டு இருக்காங்க. 2013 மட்டும் 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல பாதி பேர் சின்ன பசங்க. குறிப்பா இப்ப 2018 மட்டும் 15,430 பேர் கேன்சரால செத்துருக்காங்க. நான் மட்டும் திருந்தினா போதுமா? கவர்மெண்ட் எதையோ பேன் பண்ணுது. இதை பேன் பண்ண சொல்லு, நான் திருந்துறேன். பெருசா பேச வந்துட்டேன்.